ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு நரசிம்மர் பெருமாள் திருக்கோவில் அந்திலி. மூலவர் நரசிம்மர், ஸ்தலவிருட்சம் அரசமரம், ஆகம பூஜை பாஞ்சராத்திரம், ஊர் அந்திலி, மாவட்டம் விழுப்புரம். திருவிழா நரசிம்ம ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, சுவாதி நட்சத்திரம், வைகுண்ட ஏகாதசி. ஸ்தல சிறப்பு: பல மகான்கள் வந்து தரிசனம் செய்த இக்கோயில் கருட வடிவில் அமைந்த பாறையின் மீது அமைந்துள்ளது. வருடத்தின் 365 நாட்களும் லக்ஷ்மி நரசிம்மர் மீது சூரிய ஒளி படுவது இஸ்தலத்தின் சிறப்பம்சமாகும். பொது தகவல்: பகவான் மகாவிஷ்ணு தனது நரசிம்ம அவதாரத்தை தூணிலிருந்து தோன்றி ஹிரண்யனை அழித்து தன் பக்த பிரகல்நாதனை காப்பாற்றி தரிசனம் தந்தார். அதேபோல் தனது வாகனமான கருட பகவானுக்கும் நரசிம்மராக காட்சி தந்த ஸ்தலம் விழுப்புரம் மாவட்டம் அந்திலி நரசிம்மர் கோயிலாகும். பிரார்த்தனை: கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், கண் நோய், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியதும் நரசிம்மருக்கு திருமஞ்சனம், நரசிம்மர் ஹோமம் செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள். ஸ்தல பெருமை: இத்தலத்தின் சிறப்பை கேள்விப்பட்ட மத்வ சித்தாந்த மகான் ஸ்ரீ வியாசராஜர் அந்திலிக்கு விஜயம் செய்தார். இவர் தனது மறுபிறவியில் ராகவேந்திரராக அவதரித்தவர். பல மகான்கள் வந்து தரிசனம் செய்த இக்கோவில் கருட வடிவில் அமைந்த பாறையின் மீது அமைந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். சில காலம் இத்தலத்திலேயே தங்கிய அவர் கோவிலுக்கு பின்புறம் நாராயணரின் சிறிய திருவடியான ஹனுமாருக்கு தனி சன்னதி அமைத்து தனது திருக்கரங்களால் ஹனுமனை பிரதிஷ்டை செய்தார். சுமார் 400 வருடங்களுக்கு முன் அந்திலி ஆச்சாரியார் என்பவர் இத்தல நரசிம்மரை பூஜித்து வந்தார். அதன் அடையாளமாக ஆச்சாரியாரின் சிலை இத்தலத்தின் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸ்தல வரலாறு: தனது உண்மையான பக்தனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்த காப்பாற்றும் நாராயணன் குழந்தை பிரகல்நாதனுக்கு அவனது தந்தையால் ஆபத்து என்பதை அறிந்தும் அவனை காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நாராயணன் எங்கு சென்றாலும் கருடரின் மீது ஏறி செல்வார். ஆனால் பிரகல்நாதனை உடனே காப்பாற்ற வேண்டும் என்ற அவசரத்தில் தூணிலிருந்து தோன்றினார். இதனால் பரமபதத்தில் இருந்த கருடனுக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. நாராயணன் எங்கு சென்றாலும் தமது மீதுதானே ஏறி செல்வார். இப்போது திடீரென பரமபதத்தில் இருந்து எங்கோ சென்று விட்டாரே, தனது மீது ஏதேனும் கோபமா என்பது தெரியாமல் குழம்பினார். இதனால் வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு வந்தார். பூமியில் நிம்மதியின்றி தவித்தார். கடைசியில் தக்ஷிண பினாகினி என போற்றப்படும் புண்ணிய நதியான தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அந்திலி என்னும் அமைதியான பகுதிக்கு வந்தார். நாராயணனை வேண்டி தண்ணீர், உணவு ஏதுமின்றி அங்கிருந்த பாறை மீது கடும் தவம் இருந்தார். இதனால் பலசாலியான கருடன் மிகவும் பலவீனமானார். இவரது கடும் தவத்தினால் வைகுண்டம் முதல் திருக்கைலாயம் வரை வெப்பத்தினால் தகிக்கிறது. தேவர்கள் முதலானோர் நாராயணரிடம் சென்று கருடனை காப்பாற்றும்படி வேண்டினர். இவர்களது வேண்டுதலின்படியும் கருடனின் விருப்பத்தின்படியும் கருடனின் முன் நாராயணன் தோன்றினார். கருடா, உனது தவத்தில் மகிழ்ந்தேன், வேண்டும் வரம் கேள் என்றார் நாராயணர். நாராயணரை தரிசித்த மகிழ்ந்த கருடன், பகவானே, குழந்தை பிரகல்நாதனை காப்பாற்ற உடனே சென்று தூணிலிருந்து நரசிம்மராக தோன்றினீர்கள். அதே நரசிம்ம தரிசனம் எனக்கும் காட்டியருளி இப்பூவுலக மக்களையும் காக்க வேண்டும் என வேண்டினார். கருடனின் விருப்பத்தின்படி நாராயணன் தலத்தில் நரசிம்மராக காட்சி தந்து அருளினார். மகாலட்சுமியும் நரசிம்மரின் மடியில் அமர்ந்திருந்தால் அதன் படியில் இங்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு கோயில் எழுப்பப்பட்டது. சிறப்பம்சமாக அதிசயத்தின் அடிப்படையில் வருடத்தில் 365 நாட்களும் லக்ஷ்மி நரசிம்மர் மீது சூரிய ஒளி படுவது ஸ்தலத்தின் சிறப்பம்சமாகும்.